எல்லாருக்கும் வணக்கம். நல்ல படங்கள்ல பாகமாகணும், அதுதான் எங்களோட. ஐ திங்க் என்ன மாதிரி ஒரு ஆக்டர், நான் எப்போவுமே ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படிதான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங். எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டோம். கஷ்டம் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். எக்ஸைட்டடாக இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு. August 2 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்தது. சில டைம் யோசிப்போம், இந்த ப்ரொஃபஷன் இல்லை அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஹசில், அந்த டெய்லி அந்த ஒரு இதில் போகும்போது நம்ம சில டைம் மறப்போம். ஆனால் இப்படி இருக்கிற மூமெண்ட்ஸ்ல தான் நம்ம அது நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் why we are doing what we are doing. இது ஒரு ட்ரூ பேஷனா ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா காட்டினதே சிம்புதேவன் சார் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லை, ஆனா என்ன செலக்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆனர்டா இருக்கேன். இந்த லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு கியூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னால அது பண்ண முடியும், அந்த நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நான் ஆனஸ்டா சொல்லிட்டேன் சார், நான் தமிழ் பொண்ணு இல்லை, கேரளா பொண்ணு, இங்க வளர்ந்துருக்கேன், அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன். ஆனா நீங்க சொல்ற அந்த செந்தமிழ் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா, அது வேற அந்த பிராமின் ஸ்லாங்கோட, எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆனா அவரு ஒன்னும் பிரச்சனை இல்லை கௌரி, நீங்க வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல் வெரி சேஃப் ஆன் தட் போட். இங்க இருக்கிற யார்கிட்டயும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை, பட் அந்த ஒரு 10 பேரோட எனர்ஜி, இட் வாஸ் லைக் மேஜிக். அது எப்படி நாங்க ஒரு யுனைட்டடா இருந்தோம் த்ரூ அவுட். இப்போ மது அக்காலாம் என் சொந்த அக்கா மாதிரியே. ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப். சத்தியமா சொல்றேன், அவங்க 1.5 வயசு குழந்தை கூட வந்தாங்க ஷூட்டுக்கு. ஆனாலும் ஷீ சோ எனர்ஜெட்டிக். 5 மாசம் அந்த அப்போ இப்போ 1.5 வயசு ஆச்சுன்னு நினைக்கிறேன், வளர்ந்துட்டான். பட் ரொம்ப ப்ரௌடா இருந்தது as a woman to see her perform. அவ்வளோ பேஷனட்டா இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 96 மாதிரி ஒரு டெபியூ வந்தது, நான் ரொம்ப பிளெஸ்டா இருக்கேன். ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஜேர்னி பார்க்கும்போது இப்போ எல்லாரோட இப்போ அக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட், பட் அவன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா கம்ப்ளீட்டா ஹி டிராவல்ட் வித் அஸ் இன் த மூவி. சில டைம் நான் யோசிப்பேன், குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியா இருப்பாங்க, சும்மா டேண்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க. ஆனா இவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா, எங்களுக்கே இவனை மாதிரி ஆகணும்னு நினைச்சோம். நான் நடிச்சுட்டு இருக்கானா, நாங்கெல்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியா நிம்மதியா இருக்கான். சரி, ஓகே. மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ். நான் சத்தியமா எதிர்பார்க்கல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டர்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. நாங்க படகுல போனா அவ்வளவுதான். என்ன சொல்றது, ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும் போதுதான் நாங்க திருப்பியே வரோம். ஸோ மானிட்டர்ல செக் பண்றது இல்ல, எனக்கு மேக்கப் ஓகேவா, ஹேர் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது வேனிட்டி இல்ல, நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல கவனிக்கலாமே, அந்த ஒரு ஐடியாவே என்ன ரொம்ப ஆழமா அது I learned through this movie. So I'm very very proud that ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் சிம்புதேவன் சார். நான் இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல இது செகண்ட் மூவி. மாலி அண்ட் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியா கூப்பிட்டுருக்காங்க. அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல தான் வந்தது. ஸோ ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகேன். எப்பவுமே இட்ஸ் வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன். அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசரா வரணும்னு ஐ ரியலி விஷ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ. ஜிப்ரான் சார் இதுலயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஹிஸ் மியூசிக் ஹஸ் பின் ரியலி குட். நான் இல்லைனாலே ஐம் அ ஃபேன். ஆனால் அந்த ஒரு ஃபோக்லோர் கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்றது கச்சேரின்னு சொல்லலாம். நான் பண்ண பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை நடித்தேன். இல்லை யூஸ்வலாகவே எனக்கு
பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பிகினிங்கே அப்படிதான் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ரியலி ஃபன். பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்றது லெஜெண்ட் கிட்டேருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வருது எனக்கு பெரிய விஷயம். என்ன ஒரு ஹி ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாட்டர். எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும். ஸோ தேங்க்யூ. என்ன ரொம்ப என்ன சொல்றது சேஃபாக ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே. இங்கே யாரையாவது மிஸ் பண்ணி இங்கே இல்லை. ஜெஸ்ஸி, ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாரு. எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன் அவரை புரிய வைக்கிறதுல, இல்லை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்லாம் பண்றதுல. கொலைப்புலி லீலா மேம் மலையாளத்துல நாங்க வைப் பண்ணோம். யோகி பாபு சார் ரொம்ப மிஸ் பண்றோம் இன்னைக்கு. நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட் எப்பவுமே ஜாலியா இருப்பாரு. எப்பவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு படம் நான் பண்றேன் அவங்க கூட. ஸோ he is always going to be இன்னும் உயரத்துல வரணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க. சின்னி சார் இதுல என் அப்பாவா பண்ணியிருக்காரு. அவரை பத்தி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படகுல என்னை தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ். அதனால எனக்கு எப்பவுமே அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்ல எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் அ வெரி ஹியூமரஸ். எனக்கு அப்படிலாம் தப்புன்னு வராது. நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல, ஓவர் ஷேடோ ஆயிடுவேனான்னு எனக்கு டவுட். ஆனால் சொன்னாங்க, லக்ஷ்மி என் கேரக்டர் பேரு, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்கு, நீங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க நம்பி செய்யுங்க, ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூலலாம் நான் இப்போ இன்னைக்கு சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். டெய்லி ஒன்று நாங்க கத்துக்கிட்டோம். அண்ட் என்ன மாதிரி இல்லை அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான். எல்லாம் இப்போ இந்த படத்துல அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த லேர்னிங் நான் எப்பவுமே என் கூடயே கேரி பண்ணுவேன். அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போ எல்லா மெயின் லீடா தான் பண்றீங்க, ஏன் நீங்க மல்டி காஸ்டா நீங்க ஏன் சூஸ் பண்றீங்கன்னா சில பேர் கேட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்ல ஒரு பெர்ஃபார்மர் ஆகணும், ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாம அதுக்கும் மீறி நம்ம அதுலதான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புற ஒரு ஆளு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க பண்ண படம், கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலா தியேட்ரிக்கலா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. அது கண்டிப்பா நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும். இப்போ நம்ம அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அது எங்களோடது. ஆனா தியேட்ரிக்கலா நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா ஃபுல் டீம் நாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். ஸோ August 2 சரி நம்ம ஓடிடியில வரும்போது பார்க்கலாம், அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம். அது இல்லாம நீங்க தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்க சப்போர்ட் தேவை. பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபிலிம். அந்த மியூசிக்கா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், அந்த கலர்ஸ் எல்லாமே கடல்ல அவ்வளோ அழகு. எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில வளர்ந்துருக்கும், அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஆனா அங்க போகும்போதுதான் பா இவ்வளோ அழகு நம்மளை சுத்தியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான். ஸோ கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்த இசையமைப்பாளர் திரு ஜெப்ரன் அவர்கள்.